பாருங்க ஒலிவியாங் இருக்குல்ல, அதுதான் இந்த கொரியாவோட என்ன இந்த உலகத்துக்கே ஒரு ஒரு முக்கியமான ஒரு இடத்தை வந்து ஒரு பிராண்டு தருதுன்னு வச்சுங்களேன், ஒரு கடை தருதுன்னு வச்சுங்களேன். இதுதான் இங்கே தான் இந்த மேக்கப் எல்லாம் உள்ளே போனீங்களா எல்லாம் பொண்ணுங்கள்லாம் நிற்பானுங்க. பார் கடையில் நம்ம கடையில் நிற்பானுங்களா, பாரில் சென்னையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாரில் ஒயின் ஷாப்பில் நிற்பானுங்களா, அந்த மாதிரி உள்ளே நிற்கிங்க. உள்ளே போகிறதுக்கே கடுப்பாகும். அந்த மாதிரி எல்லாம் பொண்ணுங்க தாங்க. ஏங்க காஃபி ஷாப்பு டீ ஷாப்பு அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்லைங்க. இவங்க எல்லாம் ஃபுல்லும் பொண்ணுங்க தான். எல்லாம் படிக்கிற ஆளுகளா இல்லை என்ன பண்ணுற ஆளுகள்லாம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. சதஃபே ஏனாமா இருக்குல்ல மம்மியில் கெட்டாத்த பேசுகிறதுல அம்மால அப்படின்றத வந்துட்டு மம்மியில் அப்படின்றேன். இது வந்து நம்ம ட்ரெண்டு, நம்மளோட ஸ்குவாடை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நம்மளோட ஸ்குவாடு புதுசான வார்த்தையெல்லாம் கற்றுக்குங்க. என்னோட வந்து மம்மியில் நம்ம சரவணா ஸ்டோர்ஸில் வந்துட்டு நம்ம ட்ரெஸ்ஸு எல்லாம் வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரி இங்கே ஒரு டைஸோன்னு ஒரு முக்காமல் சவுத் கொரியாவில் ரொம்பலாம் கிடையாதுங்க. சவுத் கொரியா நாளே தாங்க. ஈமாச்சு டைஸோ ஒலிவியாங் இவ்வளோதான் சவுத் கொரியாவில். இது இந்த கடையை விட வேறு எந்த கடையும் கிடையாது. ஒரு விஷயம் என்னால் பேச முடியாமல் இருந்துச்சு, இப்போதான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ வந்து ரொம்ப வருத்தப்பட்டுருந்தேன். என்னடா அது, நம்ம நல்லா பேசுவோம், நல்லா தான் பண்ணுறோம். ஆனால் ஒரு வாட்டி நம்ம பேசாமல் இருக்கப்போ தான் என்ன சொல்லணும்னா என்னை ஊமையாக நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஒரு இஷ்யூ என்னோட வாய்ஸில் ஒரு சின்ன இஷ்யூ இருந்தது. அதனால் என்னை வந்து ஒரு ஊமை, சரி கஷ்டப்படுற பையன் போல, ஊமை பையன் போல அப்படின்னு இந்த ஊருக்காரங்க நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுறது, வேற என்ன அதே மெயின்டைன் பண்ணி போடுறதால நான் பேசுறதும் கிடையாதுங்க. ஏன்னா நம்ம ஊர் என்ன வச்சுங்களேன், நம்ம கல்ச்சர்னா வச்சுங்களேன், நம்ம ஊரை அடிச்சிக்கவே முடியாது. தமிழ்நாடு தான். நீங்கள் ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபஸ்ட் க்ளீன் பண்ணிடுவோம். பச்சையாக சொல்லிவிடுவேன், சரி அதான் வேணான்றதுக்காக தான் அப்படி சொல்கிறேன். நீங்கள் கொரியாவில் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் என்னத்தை உங்களுக்கு காட்டுறானுங்க, உங்களுக்கு என்னென்ன சும்மா இதாங்க இதுதான் வந்து இதான் நம்ம ஊர் காசுக்கு அவ்வளோ, இந்த ஊர் காசுக்கு இவ்வளோ, உமைக்கா ரொம்ப அதிகமாக இருக்குல்ல அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. டே அதெல்லாம் தேவையே கிடையாது. அரைச்ச மாவை அரைக்கிறீங்க, அரைச்ச மாவை தான் அரைச்சிட்டு இருக்கானுங்க. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்போமே.